ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் தமிழில் புள்ளி விவரம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, சேமித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவோட விளக்கத்தை கொடுக்கறது இன்டர்பிரிட்டேஷன். இப்போ பார்த்த கலெக்ஷன், அனலைசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் இந்த மூணும் பயாலஜியோட தொடர்பில் இருந்துச்சுன்னா அதை நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாவுக்கும் பயன்படுத்துகிறோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பயோமெட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். பயோமெட்ரிக்ஸுங்கிறது பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட், ஈரியல் அளவீடு. ஃப்ரான்சிஸ் கால்டனை நம்ம ஃபாதர் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பாப்புலேஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஆவரேஜ் ஹைட்டை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். நம்ம ஒரு கூட்டமாக இருக்கிற இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து தானே ஹைட் எடுத்திருப்போம். அந்த ஹைட் எடுத்த இண்டிவிஜுவல் குரூப்பை நம்ம சாம்பிள்னு சொல்கிறோம். ஹைட்டை கால்குலேட் பண்ணியிருப்போம்ல, அது டேட்டா. பர்சன் 1 157 சென்டிமீட்டர், பர்சன் 2 175 சென்டிமீட்டர்ன்ட்டு டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது டேபுலேஷன். நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவில் ஒரு சிலர் ஹைட்டாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த டிஃப்ரென்சஸை கம்பேர் பண்ணி ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம வாட்டர் சாம்பிளாக இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம வாட்டரை எடுத்துருப்போம்ல ஒரு இடத்துல இருந்து, அது சாம்பிள். நம்ம வேறு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண வாட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த வாட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறது டேட்டா. அதை ரோஸ்லையும் காலத்துலையும் அரேஞ்ச் பண்ணுறது டேபுலேஷன். ஒரு வாட்டர் சாம்பிளில் ஆக்சிஜனோட லெவல் ஹையராக இருக்கும், இன்னொரு இதில் லோவராக இருக்கும். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு விளக்கத்தை கொடுப்போம்ல, அது இன்டர்பிரிட்டேஷன். இந்த டேட்டாவில் மொத்தம் 4 இடத்துல இருந்து வாட்டர் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எவ்வளோ ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குங்கிறத செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணுறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும்ல, அது டேட்டா. அதை நம்ம இந்த மாதிரி டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறது டேபுலேஷன். ஃபஸ்ட்டு சாம்பிளில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இதுவே செகண்ட் சாம்பிளில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அந்த எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு விளக்கம் கொடுக்கறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம பொதுவாக பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஏதோ ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மருந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு எபிடெமியாலஜி, ஒரு நோய் எப்படி பரவுது, அது எப்படியெல்லாம் மக்களை பாதிக்குது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜீனோமிக்ஸ் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிவ்ஸ், ஒரு ஜீனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ஜீனில் எந்தெந்த மாதிரிலாம் டிசீஸ் வருது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த், ஏதாவது டிசீஸ் பரவுதுன்னா அந்த டிசீஸ் இவ்வளோ பேருக்கு பரவிருக்கு, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு பப்ளிக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்விரான்மெண்டல் ஹெல்த், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சுற்றுச்சூழலில் வாழுவோம். அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நோயோட தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் எந்த மாதிரி தாக்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸ்கோப் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் இதனால் நோய் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது எத்தனை பேருக்கு அந்த நோய் இருக்குங்கிறத சொல்லும். நம்ம ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எந்த அளவுக்கு கரெக்டு, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நோய்க்கு நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னா அந்த மருந்தோட தீவிரத்தை கணக்கிடுறதுக்கு இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும்.
பரிணாம வளர்ச்சியில் நம்மளோட ஜீன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கணக்கிடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெண்டு இதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே வெயிட்டும் இருப்போம். அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதுக்கு வந்து இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு ஊரோட பர்த் ரேட், டெத் ரேட், ஃபெர்டிலிட்டி ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்த் ரேட் கூடுதா, டெத் ரேட் குறையுதா, அந்த மாதிரி கணக்கிடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாலிசிஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன். பாப்புலேஷன்னா தமிழில் தொகை. பாப்புலேஷனில் லிவிங்கும் இருக்கும், நான் லிவிங்கும் இருக்கும். இப்போது ஒரு இடத்துல மொத்தம் நிறைய ரேபிட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரேபிட் பாப்புலேஷன்னு சொல்லுவோம், முயல் தொகைன்னு சொல்லுவோம். இது வந்து நான் லிவிங் திங்ஸையும் குறிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய இடத்துல இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வாட்டர்லேயும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம நிறைய இடத்துல இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்துருப்போம்ல, அது வந்து பாப்புலேஷன். அந்த ஒவ்வொரு வாட்டர்லையும் ஆக்சிஜனோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகும்ல, அது வந்து வேரியபிள். வேறுபடுறது வந்து வேரியபிள். பாப்புலேஷன் வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஃபைனைட்னா நம்மளால் எண்ண முடியும். ஒரு இடத்துல எவ்வளோ ரேபிட் இருக்குங்கிறத எண்ண முடியும். ஒரு கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறத எண்ண முடியும். ஒரு தோட்டத்தில் எத்தனை கோகோனட் ட்ரீ இருக்குங்கிறத வந்து நம்மளால் எண்ண முடியும்ல, அது வந்து ஃபைனைட் பாப்புலேஷன். இதுவே இன்ஃபைனைட்னா எண்ண முடியாதது. வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குங்கிறத நம்மளால் எண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி கடலில் எவ்வளோ மீன்கள் இருக்குங்கிறதையும் நம்மளால் எண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சாம்பிள். ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற கொஞ்சோண்டு பகுதி தான் சாம்பிள். இப்போது நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணுறோன்னா அந்த ரைஸ் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ரைஸ் மட்டும் எடுத்து பார்ப்போம்ல, அந்த ரைஸை வச்சு அந்த மொத்த ரைஸும் வெந்துட்டுங்கிறத வந்து கண்டுபிடிப்போம்ல. ஒரு பானை சொற்றிற்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சோறு வந்து சாம்பிள். அதே மாதிரி ஒரு குளத்துல எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த குளத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக 100 ml வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வருவோம், அது வந்து சாம்பிள். சாம்பிளிங்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேண்டம் சாம்பிளிங். ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனை வந்து எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் முன்கணித்தலும் இல்லாமல் நம்ம எடுக்கிறது வந்து ரேண்டம் சாம்பிளிங். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லாட்ரி மெத்தடு. நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸில் இருந்து எந்த ஒரு கணித்தலும் இல்லாமல் ஒரு நம்பர் எடுத்து அது வின்னர்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரேண்டம் சாம்பிளிங். நான் ரேண்டம் சாம்பிளிங்கில் நம்ம முன்னாடியே கணிச்சிருவோம் ரிசல்ட்டை. அந்த ரிசல்ட்டுக்கு சாதகமாக இருக்கிற சாம்பிளை எடுக்கிறது வந்து நான் ரேண்டம் சாம்பிளிங். சாம்பிளிங்கோட டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.